வெல்கம் பேக் டு ஆர் சேனல் மக்களே. நம்ம லாஸ்ட்டாக ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ சீரிஸில் ஸ்பிளாஷ் ஸ்கிரீன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம்னு நினைக்கிறதுக்குள்ள ஆண்ட்ராய்டு அவங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வெர்ஷனே அப்டேட் பண்ணிட்டாங்க. நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? ஸோ நம்ம அதை எப்படி அப்டேட் பண்ணுறது, இல்லை புதுசாக பார்க்குறவங்க எப்படி அதை இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டு நம்ம அப்கமிங் டியூட்டோரியல்ஸ்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இப்போ புதுசாக அப்டேட் பண்ணுறது 2 டைப்பில் பண்ணலாம். ஒன்று நீங்கள் ஆல்ரெடி ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வச்சுருக்கீங்கன்ற பட்சத்தில் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறப்போ இங்கே டாப் ரைட் கார்னரில் ஒரு ஆரஞ்சு கலர் ஆரோ பட்டன் காட்டும். அதை நீங்கள் கொடுத்து டேரெக்டாக அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எப்படி நம்ம ஒரு புது ஃபைல் இன்ஸ்டால் பண்ணுவோமோ அதை மாதிரி டவுன்லோட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு புது யூசர் எப்படி ஃபஸ்ட் டைம் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்ம பார்க்கலாம். அண்ட் இது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் மேலே ஐ பட்டனில் தரேன். அந்த ப்ரீவியஸ் வீடியோவே பாருங்கள், அதில் ரொம்ப டீப்பாக சொல்லியிருப்பேன். இதில் சும்மா நம்ம ஈஸியாக சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். க்ரோம் போயிட்டு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ டவுன்லோட்ஸ்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த வர ஃபஸ்ட் லிங்க்குள்ளே போயிட்டா இங்கே இந்த புது வெர்ஷனோடைய டவுன்லோட் ஃபைல் இருக்கும். லாஸ்ட் டைம் நம்ம ஜிராஃப் வெர்ஷன் யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அவங்க ஹெட்ஜாக் வெர்ஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதை ஜஸ்ட் டவுன்லோட் கிளிக் பண்ணிவிட்டு செக் பாக்ஸ் கிளிக் பண்ணி அக்ரி கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்துட்டோம்னா டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிரும். இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் எல்லாம் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி சேம் ப்ராசஸ் தான். ஸோ இன்னும் இருந்தாலும் நம்ம அதை ஒன்ஸ் அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். ஒன்ஸ் ப்ராசஸ் ஓவர் ஆனதுமே அதை டபுள் டேப் பண்ணி செட்டப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. Do you want to allow this app to make changes in your device கேட்பாங்க. எஸ் கிளிக் பண்ணிவிட்டு பழைய வெர்ஷன் அன்இன்ஸ்டால் பண்ணுமான்னு கேட்பாங்க. அது உங்களுக்கு வேணும்னா எஸ் கொடுத்துட்டு அண்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இது எல்லாருக்குமே நெக்ஸ்ட் கிளிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அண்ட் இதுதான் உங்களுடைய ஸ்டோரேஜ் லொக்கேஷன். ஸோ ஒரு ப்ரோக்ராம் ஃபைலே விட்டுருங்க, லொக்கேஷன் எல்லாம் சேஞ்ச் பண்ணாமல். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஒன்ஸ் த எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுமே நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான், செட்டப் முடிஞ்சிருச்சு. இப்போது ஃபினிஷ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா புது வெர்ஷன் வர ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் நீங்கள் ஒன்ஸ் எல்லாமே செட்டப் கரெக்டாக பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி ஹெட்ஜாக் வெர்ஷன் உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். அண்ட் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நான் பண்ணி வச்சிருக்கனால வருது. நீங்கள் புதுசாக பண்ணும்போது இதெல்லாம் எதுவுமே இருக்காது. இப்போது நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ஆஸ் யூஷுவல் ஒரு டெமோ ப்ராஜெக்ட் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். MTView ஆக்டிவிட்டி டெமோ ஹெட்ஜாக் வெர்ஷன் அண்ட் இதுதான் என்னுடைய சேவிங் லொக்கேஷன். உங்களுக்கு எந்த ஃபோல்டரில் இது வேணுமோ அந்த ஃபோல்டர் லொக்கேஷன் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ப்ரௌஸ் கொடுத்து நீங்கள் எந்த லொக்கேஷன் வேணுமோ அந்த லொக்கேஷனில் போய் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் லாங்குவேஜ் நான் ஜாவா சூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு காட்லின் வேணுன்னா கூட நீங்கள் காட்லின் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஏபிஐ லெவல் இப்போ டிஃபால்ட்டாக 7ல் இருக்குது. நீங்கள் அதிலேயே விட்டுறது நல்லது. ஏன்னா அதுக்கு கீழே போனீங்கன்னா உங்களுக்கு சில பல டிவைஸில் சப்போர்ட் ஆகாமல் போக சான்ஸ் இருக்குது. ஸோ டிஃபால்ட் இருக்கிற வெர்ஷனே விட்டுருங்க. அண்ட் ஃபினிஷ் கிளிக் பண்ணிங்கன்னா பில்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஃபைல் ரெடியாக ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஒன்ஸ் இந்த பில்ட் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, நம்ம ப்ராஜெக்டோடைய கான்ஃபிகரேஷன் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய ஒரு டெமோ ப்ராஜெக்ட் ரன் பண்ணி பார்த்துடலாம். எங்கள் சைடில் ஆண்ட்ராய்ட் ப்ராஜெக்ட்ஸில் ஆப்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். அதில் ரிசோர்ஸ் லேஅவுட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்போடைய லேஅவுட்ஸ் வரும். இங்கே டிஃபால்ட்டாக நீங்கள் க்ரியேட் பண்ணும் போதே ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டோட ஒரு
வேர்டிங்ஸ் இருக்கும் ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு. நம்ம இதை மட்டும் சும்மா இப்போ சேஞ்ச் பண்ணி ஹலோ ஏஆர்டி குவாடுன்னு போட்டு ரன் பண்ணி பார்ப்போம். இங்கே நீங்கள் பார்க்கலாம் சேஞ்சஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இதில் உங்களுக்கு வேணும்னா இந்த மேலே இருக்க டைட்டில் பார் கீழே இருக்க எல்லாமே இந்த ஒரு ஃபோனில் எப்படி ஃபுல்லாக இருக்குமோ அது எல்லாமே நீங்கள் இங்கேயே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணி ஷோ சிஸ்டம் யூஐ கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் இங்கே வர ஆரம்பிச்சிடும். அண்ட் நீங்கள் இதை ரன் பண்ண ஒரு எமுலேட்டர் கண்டிப்பாக தேவைப்படும். அதை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் நான் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு ஃபுல் வீடியோ நல்லா டீட்டெயிலாக வேணும்னா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி ஒரு 3 வர்ச்சுவல் டிவைஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் ஃபிசிக்கல் டிவைஸ் உங்கள் மொபைலோட கனெக்ட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். டேரெக்டாக உங்கள் ஃபோனுக்கு டீபேக் பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்டாக நீங்கள் இது மாதிரி ஒரு வர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில் ரன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபிசிக்கல் டிவைஸில் ரன் பண்ணி பார்க்குறது நல்லது. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ஒரு வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அது கிரியேட் பண்ணுறது ஒன்றுமே இல்லை. நான் இங்கே சும்மா இப்போ பேசிக்காக சொல்கிறேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இங்கே டிவைஸ் மேனேஜர் கிளிக் பண்ண அப்புறம் இங்கே இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த டிவைஸ் தேவை, எப்படி கிரியேட் பண்ணணும், அது எல்லாமே இங்கே வரும். லைக் இப்போ நீங்கள் ஒரு பிக்சல் 7 ப்ரோ கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அடுத்த ஸ்டெப்பெல்லாம் கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டே வந்து ஃபைனலாக கிரியேட் கொடுத்தீங்கன்னா அந்த டிவைஸ் கிரியேட் ஆகிருக்கும். அது எப்படிங்கிறது நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இங்கே பிக்சல் 7 ப்ரோ ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஏபிஐ லெவல் 34ல் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ரன் கொடுக்குறேன். ஓகே, நம்மளுடைய ஆப் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த வர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில் நம்மளுடைய ஆப் வந்திருக்கு பாருங்கள். அண்ட் கீழே இங்கே உங்களுக்கு அந்த லாக் காட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த ஆப் பார்க்கலாம். இங்கே இந்த வர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில் நம்மளுடைய ஆப் கிரியேட் ஆயிருக்கு. ஹலோ ஏஆர்டி ஸ்குவாட். ஆக்சுவலாக இப்போ நம்ம வெறும் டிசைன் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஜஸ்ட் லே அவுட் டிசைன் மட்டும்தான். ஒன்றும் நம்ம இதோடைய ஜாவா ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய கோடெல்லாம் இங்கே தான் டைப் பண்ணுவோம். அதெல்லாம் நம்ம அப்கமிங் டியூட்டோரியல்ஸில் ஒவ்வொரு தனி ப்ராஜெக்ட்க்கும் நம்ம பார்க்கலாம். ஒரு விஷயத்தை நம்ம படித்து கற்றுக்கிறத விட நம்ம செஞ்சு பார்த்து கற்றுக்கிட்டா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு டாஸ்க் எடுத்து அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட்டாக ரன் பண்ணி பார்த்து அதில் நம்ம கற்றுக்கலாம். ஒன்றும் இது உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு இன்ஸ்டால் பண்ணணும், ஒவ்வொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் என்ன டைப் ஆஃப் வீடியோ பண்ணலாம், லைக் இப்போ உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொஷின் இருக்குது, இல்லைனா ஏதாவது ஒரு டாஸ்க் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை வச்சு நம்ம அடுத்த வீடியோ கிரியேட் பண்ணலாம். லைக் ஒரு கஸ்டம் லிஸ்ட் வியூ, இல்லை ஒரு கஸ்டம் டெக்ஸ்ட் பாக்ஸ், அந்த மாதிரி ஏதாவது சும்மா சஜஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நானும் ஒரு பிளான் வச்சு நானும் பண்ணுறேன். உங்களுடைய பிளான் ஓகேனா நம்ம அதுலேயும் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.